செகண்ட் டே என்ன டிஃபன்னு பார்க்கலாங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒரு இட்லியும் சாம்பாரும் செய்ய போகிறேங்க. பார்க்கலாம் வாங்க. வரகு அரிசி எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு இட்லி செய்ய போகிறேங்க. இதை மாதிரி தான் இருக்கும். வரகு அரிசி குருணையாக இருக்குது பாருங்கள். ப்ரௌன் கலராக இருக்கும், லைட் ப்ரௌன் கலராக. இது ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம். வரகு அரிசி 2 அழகு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா ஊற வச்சுட்டேன். 5 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. உளுந்து 100 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ரொம்ப வழுவழுப்பாக அரைக்காமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டேங்க. வரகு அரிசி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உளுந்தும் தனியாக எடுத்துக்கிட்டேங்க. தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது உளுந்து மாவு. இது மாதிரி நல்லா மழன்னு அரைச்சிக்கோங்க. வெந்தயமும் உளுந்தும் கலந்து அரைச்சிக்கிட்டேன். 2ஐயும் கலந்துக்க போகிறேங்க. வரகு அரிசி மாவில் உளுத்தம் மாவு கலந்துக்கிட்டேன். நல்லா கை போட்டு கலக்கி வச்சுடுங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. 5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டேங்க. அப்போ தான் நல்லா பொங்கி நல்லா வரும் மாவு. இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றிக்கிட்டேங்க. இது மாதிரி ஒவ்வொரு தட்டாக ஊற்றி வச்சுக்கோங்க. அரிசி இட்லியை விட இது கொஞ்சம் நேரம் வேகும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 ஹவர் வைங்க. இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ சாம்பார் வைக்க போகிறேங்க. துவரம் பருப்பு வச்சு ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிட்டேன். கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேங்க. காஞ்ச மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். துவரம் பருப்பு 100 கிராம் எடுத்து வேக வச்சு தனியாக வச்சுட்டேங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க 1. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. வெங்காயம் தக்காளியில் நல்லா வதக்கிக்கங்க. ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டேங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயம் தக்காளியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுடுங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு கொதித்ததும் வேக வச்சுருக்க பருப்பை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. துவரம் பருப்பை சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கலந்துக்கங்க. கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் சேர்த்துக்கங்க. இது எந்த காயும் போட வேண்டாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் சாம்பார். எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். தோசை, இட்லி, பொங்கலுக்கெல்லாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். ஹோம்மேட் சாம்பார் பொடி வீட்லேயே செஞ்சதை சேர்த்துக்கிட்டேங்க. அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கு. சாம்பார் பொடி ரொம்ப வாசனையாக இருக்கும். இது தனியா மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கும். கொதிக்கும் போது சாம்பார் பொடி சேர்த்துட்டேங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். கொத்தமல்லி இலைங்களையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இட்லி வெந்துடுச்சு. எடுக்கிறேன், துணியிலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரகு, சாமை, திணை இதெல்லாம் வச்சு இட்லி செய்யலாம். ஒரே மாதிரி அரிசிலேயே இட்லி செய்யாதீங்க. வரகு அரிசி இட்லியும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.